நீங்க உங்க பேபிக்கு டெடி பேர் சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சீக்கிரமாவே ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும். நீங்க அத வச்சு என்னடா பண்றது இப்படி ஆயிட்டு இருக்கே. ஆனா இதுதான் யூஸ் பண்ணணும் பெஸ்ட் சோப்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ஈஸியான இது என்னன்னா, அத வந்து யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அப்பவே க்ளோஸ் பண்ணி வச்சிராம, கொஞ்ச நேரம் அப்படியே காத்தோட்டமா வச்சுட்டு சன் ட்ரைலாம் பண்ண தேவையில்ல. சன்லைட்லாம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த லிட்ட மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆயிக்கும். அதுக்கப்புறமா நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 10, 15 மினிட்ஸ் கழிச்சு. பாப்பாவுக்கு இன்னைக்கு ஹெட் பாத் பண்ணேங்க. பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இன்னைக்கு ஆக்சுவலா தண்ணி அடுப்புக்கு டீ போடல. ஸோ டீ இல்லாதங்காட்டி சாம்பிராணி போட முடியல. நானும் பெரிய அறிவாளி மாரி யோசிச்சுட்டு, கம்ப்யூட்டர் சாம்பிராணிலேயே சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்தேன். ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் வெயில் அடிக்கிற வெயில் தாங்க முடியாம ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். எவ்ரிடே ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிருங்க நீங்களும். பாடி நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து மஸ்க் மெலன் ஜூஸ் தான் போட்டேன். சூப்பரா வந்துருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து நோ சுகர் நோ ஐஸ் குடிப்பாங்க. நான் ஐஸ் போட மாட்டேன். ஆனா சுகர் இல்லாம இந்த ஜூஸ் குடிக்க முடியாது. போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கு டே போயிடுச்சு.